கேசஸ், ப்ளோட்டிங் இதெல்லாம் குறைஞ்சி வயிறு அப்படியே உப்பிட்டு இருக்கும் சளி இருந்தா. குழந்தைங்களுக்கு கூட நீங்க பாருங்க. சளி பிரச்சனைன்னு நம்ம லங்ஸுக்கு மருந்து குடுப்போம். நல்லா மிளகு, நல்லா திரிகடுகம் இப்படிதான் சளிக்கு மருந்து எழுதுறது. சளி மருந்துனாலே ஹீட் ஆற மாரி எழுதுறாங்க. சோ அப்படி எழுதக்கூடாது. சளி மருந்து அப்படின்றது ஜீரண மருந்து. நல்லா நம்ம உடம்புல போயிட்டு பிளெண்ட் ஆகணும். சோ அது ஹீட்ட ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நெறைய பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஆடாதோடா, கண்டங்கத்திரி அப்படி இப்படி இப்படின்னு ஒரு ஹீட் ப்ரொடியூசிங்கா இருக்கக்கூடாது. கொஞ்சம் பேலன்சிங்கா இருக்கணும். சோ இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஹெர்பல் மெடிசின் பார்த்தீங்கன்னா, சளி, இருமலுக்கான மருந்து உடனே இது வந்து ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். ஸோ இம்மீடியட்டா சளியும், இருமலையும், காஃபியும் உடனே குறைக்கும். ஸோ எந்த சீசன் ரெய்னி சீசன் எதுவா இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்ப அந்த ஹோம் ரெமெடிஸ் பத்தி வரிசையா பார்க்கலாம். ஸோ இப்ப ரன்னிங் நோஸ் இருந்தாலும், சைனஸ் இருந்தாலும், சைனஸ் ஹெட்டேக் இருந்தாலும், இல்ல செஸ்ட் கோல்டு, மியூக்கஸ் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இப்ப நம்ம சொல்லக்கூடிய மருந்து கை கண்